தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது தேமுதிக தலைமை அலுவலகம் வந்திருக்கிறார். ஏற்கனவே அவர் கேப்டன் அவர்களினுடைய மறைவு தொடர்பாக ஒரு உருக்கமான இரங்கல் அறிக்கையை அளித்திருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாகவே அஞ்சலி செலுத்துவதற்கு அண்ணாமலை அவர்கள் தேமுதிக தலைமை அலுவலகம் வந்திருக்கக்கூடிய கோயம்பேட்டிற்கு வந்திருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் அஞ்சலி செலுத்த இருக்கிறார். ஏற்கனவே பல்வேறு முக்கிய பிரமுகர்கள், திரை பிரபலங்களும் அரசியல் பிரபலங்களும் வந்து அஞ்சலி செலுத்திய நிலையில் அந்த வகையில் கேப்டன் அவர்களுக்கு தனது இறுதி அஞ்சலியை செலுத்துவதற்காக தமிழக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறார். அதுக்கு முன்னதாக தற்பொழுது உள்ளே சென்றிருக்கக்கூடிய நடிகர்கள் அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய சூழலில் சிறிது நேரம் தற்பொழுது காட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை தற்பொழுது அஞ்சலி செலுத்துவதற்காக உள்ளே சென்று கொண்டிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் அவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தன்னுடைய அஞ்சலியை நேரில் செலுத்த இருக்கிறார். ஏற்கனவே அவர் வெளியிட்டிருந்த இரங்கல் அறிக்கையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களினுடைய திரைப்படம் மற்றும் சினிமா மற்றும் அரசியலில் அவர் செய்த சாதனைகளை விளக்கி அவரினுடைய பணிகளையும் புகழ்ந்து அந்த இரங்கல் அறிக்கையில் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நேரடியாக அஞ்சலி செலுத்துவதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வருகை தந்திருக்கிறார். மதியழகன், தற்போது தமிழக பாஜக சார்பில் வேறு யாரெல்லாம் திரு அண்ணாமலையுடன் சென்று அங்கு அஞ்சலி செலுத்துவதற்காக செல்கின்றனர்? அது பற்றி விவரங்கள் என்ன? அண்ணாமலை அரசியல் பிரபலங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருவராக வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த வகையில் சிலர் வெளியூரில் இருக்கின்றனர், சிலர் சென்னையிலேயே இருப்பதால் சென்னையில் இருந்தவர்கள் விரைவாக அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். வெளியூரில் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களும் சரி, திரை பிரபலங்களும் சரி ஒவ்வொருவராக வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கின்றனர். அந்த வகையில் அண்ணாமலை அவர்களுடன் பாஜகவினுடைய நிர்வாகிகள், தமிழக நிர்வாகிகள் கருநாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள். மற்ற அரசியல் பாஜகவினுடைய நிர்வாகிகள் தனியாக அஞ்சலி செலுத்தினர். அந்தந்த நேரங்களில் தற்பொழுது அண்ணாமலை அவர்களுடன் கருநாகராஜன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் ஆகியோர் உடன் அஞ்சலி செலுத்த வந்திருக்கின்றனர். தொடர்ந்து இப்ப அங்க ஒரு பக்கம் நடிகர் சங்கத்திலிருந்து நடிகர்கள் வந்திருந்தார்கள். அவர்களும் அஞ்சலி செலுத்துவதற்காக செல்லக்கூடிய காட்சிகளையும் பார்த்தோம். அது பற்றிய விவரங்கள் என்ன? மதி, நடிகர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு திரை பிரபலங்களும் அவ்வப்பொழுது வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். ஆனால் தற்பொழுதைய சூழலை பொறுத்த வரைக்கும் பல நடிகர்கள் ஒன்றாக இணைந்து ஊர்வலமாக வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். குறிப்பாக விஜய் சேதுபதி, கருணா, கோவை சரளா, மஞ்சுளிகான் உள்ளிட்டோர் ஊர்வலமாக வந்தார்கள். அதாவது குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து நடந்து ஊர்வலமாக வந்து தலைமை அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள். அந்த வகையில் திரை பிரபலங்களும் ஒவ்வொருவராக வந்து தொடர்ச்சியாக அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய நிகழ்வானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து அங்கு பொதுமக்களின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கிறது. வரக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, நடிகர்களும் சரி அந்த கூட்டத்தில் முடியாமல் உள்ளே நுழைவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. அதற்காக போலீசார் தரப்பில் என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டுள்ளன? அது பற்றி விவரங்கள் என்ன? மதி, இந்த தேமுதிக அலுவலகம் என்பது கோயம்பேடினுடைய பிரதான சாலை ஒட்டிய பகுதியிலேயே அமைந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த பகுதியில் மிக அதிக அளவில் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். ஆனால் அவ்வாறு கூடியிருக்கக்கூடிய அனைவரையுமே தற்பொழுது உள்ளே அனுமதிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. ஏனென்றால் அரசியல் பிரபலங்கள், திரை பிரபலங்கள், முக்கிய பாதுகாப்பின் கீழ் இருக்கக்கூடிய அரசியல் பிரபலங்களும் தொடர்ச்சியாக வருவதால் பாதுகாப்பு உள்ளிட்ட வசதிகளையும் அதே போல உள்ளே அனைவரையும் அனுமதித்தால் உள்ளே ஏற்படுகிற மற்ற நிகழ்வுகள், அதாவது அஞ்சலி செலுத்த முடியாத நிகழ்வுகள் ஏற்படும் சூழல் அனைத்தையுமே காவல்துறையினர் கருத்தில் கொண்டு தற்பொழுது பொதுமக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு உள்ளே சென்று அஞ்சலி செலுத்துவதற்கு அனுமதி கிடையாது. தற்பொழுது வரை அதி முக்கிய நபர்கள், அவர்கள் திரை பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் பிரபலங்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் மட்டுமே தற்பொழுது உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஒருவேளை இதெல்லாம் முடிந்த பின்னர் வேண்டுமானால் பொதுமக்களுக்கு தனியாக அனுமதி என்று வழங்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்போதைய சூழலில் திரை பிரபலங்களும் அரசியல் முக்கிய நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் உள்ளே அனுமதிக்கப்படாவிட்டாலும் கூட
தொடர்ச்சியாக தேமுதிக தலைமை அலுவலகத்தை நோக்கி தொண்டர்களும் நிர்வாகிகளும் தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவருமே வந்த வண்ணம் தான் இருக்கிறார்கள். அவர்களை கட்டுப்படுத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிக அளவில் தொண்டர்கள் கூடியிருப்பதால் அதிமுக்கிய நபர்கள் உள்ளே வருவதில் சிக்கல் ஏற்படுகிறது. அது போன்ற சூழலில் கூட்டத்தை விலக்கி பாதுகாப்பு எல்லாம் ஏற்படுத்தி அதிமுக்கிய நபர்களை காவல்துறையினர் அஞ்சலி செலுத்தும் இடத்திற்கு அழைத்து செல்கின்றனர். மதி, இப்ப அந்த பகுதி ரொம்ப பிரதானமான ஒரு பகுதி அப்படிங்கிறதுனால பொதுமக்களின் வருகையால் அங்கு போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டிருக்கும். போக்குவரத்தில் ஏதேனும் மாற்றம் செய்யப்பட்டிருக்கா அந்த பகுதியில்? அது பற்றிய விவரங்கள் என்ன? போக்குவரத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அதாவது விஜயகாந்த் அவர்களினுடைய உடலானது அங்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்கள் கூட தொடங்கியதுமே போக்குவரத்தில் மாற்றம் செய்து காவல்துறையானது அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. என்றால் நாளை மாலை 4:45 மணி அளவில் தான் கேப்டனுடைய உடலானது நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதுவரை அவரினுடைய உடல் அங்கே வைத்திருக்கக்கூடிய சூழலில் இன்னும் பொதுமக்களினுடைய கூட்டம் மிக அதிக அளவில் இருக்கும் என்பதால் போக்குவரத்து என்பது தற்பொழுது அந்த பகுதியில் போக்குவரத்திற்காக வாகனங்களை விடுவது அவ்வளவு உகந்த காரியமாக இருக்காது என்பதால் போக்குவரத்தை மாற்றம் செய்து காவல்துறை சார்பில் ஏற்கனவே அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் திருவீதி அம்மன் சர்வீஸ் சாலை, பாடி மேம்பாலம், சாந்தி காலனி 13வது தெரு வழியாக வாகன ஓட்டிகள் செல்லுமாறு போக்குவரத்து காவல்துறை சார்பில் அறிவுறுத்தலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது மற்ற பகுதிகளில் இருந்து கோயம்பேடு நோக்கி வரக்கூடிய வாகனங்கள் குறிப்பிட்ட இந்த பகுதிகள் திருவீதி அம்மன் சர்வீஸ் சாலை, பாடி மேம்பாலம், சாந்தி காலனி 13வது மெயின் ரோடு வழியாக வாகனங்கள் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பில் போக்குவரத்தில் மாற்றம் செய்து அறிவிப்பு ஒன்று ஏற்கனவே வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த சோகமான சூழ்நிலையில நாங்கள் அனைவரும் கூட கோயம்பேட்டில் தேமுதிகவுடைய கட்சி அலுவலகத்தில் அதனுடைய நிறுவன தலைவர், தமிழக சட்டமன்றத்தினுடைய முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், மக்களுடைய மனதை எல்லாம் வென்ற கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இன்று நம்மோடு இல்லை. அலுவலகத்திலே அஞ்சலி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். ஒரு மிகப்பெரிய மனிதன், எந்த துறையில் இருந்தாரோ அனைத்து துறையிலும் கூட முத்திரையை பதித்துவிட்டு நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார். சினிமா துறையில் யாரெல்லாம் சாதிக்க முடியாது என்று சொன்னார்களோ, மாநிலம் இருப்பவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னார்களோ, அதெல்லாம் உடைத்து காட்டி சினிமா துறையிலே முத்திரை பதித்து தென்னிந்தியா சினிமாவிலே முக்கிய புள்ளியாக இருந்து அதன் பிறகு தயாரிப்பாளர் சங்கம், நடிகர் சங்கம், ஒரு தயாரிப்பாளராக எல்லா துறையிலும் கூட கோலோச்சி அதன் பிறகு அரசியலுக்கு வந்து இரும் பெரும் துருவங்கள் இருந்த பொழுது மூன்றாவது ஒரு மனிதனுக்கு இடம் இருக்கிறது என்பதை நமக்கு காட்டி ஏழைகளுடைய குரலாக இருந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நம்மோடு இல்லை. பாரதிய ஜனதா கட்சி சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய இரங்கல் செய்தியை இன்று காலை முகநூல் மூலமாக பதிவு செய்திருக்கின்றார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நம்முடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள், மூத்த அமைச்சர்கள் எல்லோரும் கூட கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எவ்வளவு நெருக்கமாக தேசியத்தின் பக்கம் இருந்தார், 2014 தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தார் என்கின்ற தங்களுடைய பழைய நினைவுகளை எல்லாம் நினைவு கூர்ந்திருக்கின்றார்.
உண்மையாலுமே இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி 2 கரம் கூப்பி மாநில அரசுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும். இந்த அலுவலகத்தில் தமிழகத்தினுடைய முக்கியமான புள்ளி, அவருக்கு எந்த விதத்தில் தமிழக அரசோ நாமோ மரியாதை செய்யணுமோ அந்த மரியாதை செய்வதை நாம இன்று சரியான கடமையிலிருந்து தவறி இருக்கிறோம். அலுவலகத்தில் பல்லாயிரக்கணக்கான ரசிகர்களும் தொண்டர்களும் வெளியிருக்கிறாங்க. இவர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு உள்ளே வந்து அஞ்சலி செலுத்துவதற்கு கூட கஷ்டப்பட்டு மக்கள் வந்து அஞ்சலி செலுத்துறாங்க. தமிழகத்திலிருந்து எல்லா பகுதிகளிலும் கூட தேமுதிகவுடைய கட்சி நிர்வாகிகளும் அவருடைய ரசிகர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. எங்களுடைய வேண்டுகோள், தமிழக அரசு உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய உடலை அங்கே எடுத்து சென்று குடும்பத்தினுடைய அனுமதியோடு தமிழகத்திலிருந்து எல்லா பகுதியிலிருந்து வரக்கூடிய தொண்டர்கள் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக அங்கே வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அன்பார்ந்த வேண்டுகோள். நாளை பெரிய அளவில் கூட்டம் வர இருக்கு. ஏதாவது அசம்பாதம் ஆயிடுச்சுன்னா ரொம்ப தவறா போயிடும். நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக இதை பரிசீலனை செய்து ராஜாஜி அரங்கத்தில் பொதுமக்களுடைய பார்வைக்கு வைப்பதற்கு அரசு முடிவெடுத்து அறிவிக்க வேண்டும். அதே போல கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பொறுத்தவரை எதிர்க்கட்சி தலைவர் என்பதை தாண்டி, நடிகர் என்பதை தாண்டி தமிழக மக்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தலைவர். அவருக்கு அரசு மரியாதையோடு ஒரு மணிமண்டபம் கட்டப்பட்டு அரசு கொடுக்கக்கூடிய இடத்துல காலத்திற்கும் கூட எல்லோரும் வந்து பார்ப்பதற்கு ஏதுவாக அரசு வேகமாக ஒரு நிலத்தை ஒதுக்கீடு செய்து அதிலே மணிமண்டபம் கட்டுவதற்கு முன்வர வேண்டும் என்பதும் கூட பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோரிக்கை. நாளை நம்முடைய மத்திய அரசின் சார்பாக, கட்சியின் சார்பாக மூத்த அமைச்சர்கள் வர இருக்கின்றார்கள் அஞ்சலி செலுத்துவதற்கு. இந்த நேரத்தில் இந்த ஒரு வேண்டுகோளை மட்டும் வைக்கிறோம். உடனடியாக ராஜாஜி அரங்கத்திற்கு கேப்டன் அவர்களுடைய உடலை எடுத்து செல்ல வேண்டும். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நம்ம தவறா போயிடும். முதலமைச்சர் அவர்கள் இதை கனிவோடு பரிசீலனை செய்து நல்ல முடிவெடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகின்றோம். பண்ற தர்மம் கூட இல்ல, சாமிக்கு பண்றது 10 ஏழைகளுக்கு பண்ணுங்க, முடியாதவங்களுக்கு பண்ணுங்க, கண்ணு தெரியாதவங்களுக்கு பண்ணுங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பண்ணுங்க. இப்படித்தான் நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். எல்லா